திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நீங்க சோதனையின் மேல் சோதனையை சகித்து கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த சோதனைகளுக்கு எல்லாம் ஒரு நாள் பலன் உண்டு. இன்றைக்கு சோதனையை சகித்துக் கொள்ளுகிற நீங்க பாக்கியவான் என்று கர்த்தரால் அழைக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை திராணிக்கு மேலாக ஒரு நாளும் சோதிக்கப்பட விடவே மாட்டார். வசனத்துல 1 கொரிந்தியர்ல சொன்னது போல, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்ற வசனத்தின்படி இன்றைக்கு நீங்க சோதனையின் மேல் சோதனையை சகித்து கொண்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு சோதனையை சகிக்கிற உங்களுக்கு கர்த்தர் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். உங்கள் திராணிக்கு மேலாக கர்த்தர் ஒரு நாளும் சோதிக்கப்பட அனுமதிக்கவே மாட்டாரு. நீங்க கலங்காதீங்க. இன்றைக்கு நீங்க துக்கத்துல இருக்கலாம், வருத்தத்துல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். ஆனா உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். என்ன வசனம் சொல்லுகிறது போல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்றைக்கு நீங்க சோதனையை சகித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா சோர்ந்து போயிடாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு என்று ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தரே உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இந்த சோதனைகள் எல்லாவற்றையும் நீங்க சாதனையாக மாற்றுவீங்க. கர்த்தருக்குள் விசுவாசமாய் இருங்க. கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். God bless you.